இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதில் போகிற ரீல்ஸு, அதாவது ஒரு ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னா ஒரு 4 ரீல்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 4 ரீல்ஸை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 4 வாடகை போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்து நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ என்னைய பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா நைட்டு 2 ரீல்ஸ் போட்டுருவேன், காலையில் 2 ரீல்ஸ் போட்டுருவேன். இந்த நாளையும் பார்க்கும்போது உங்களுக்கு 4 வாடகை போகிறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதே மாதிரி ரெகுலராக அந்த இது வர வர உங்களுக்கு நிறைய வாடகை ஓட்டிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கணக்கு வரும். அப்படிலாம் கிடையாது. நான் ஆக்டிங் தான் போயிட்டுருக்கேன். ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராமல் போகும். எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே ஓடுற டைப்பில் எனக்கு மினிமமாக ஓடிட்டுருக்கு. எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்கிறது தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஆளுக்குங்கும்போது அது மேனேஜிங்கும்போது கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளுக்கு வாடகை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் 2, 3 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜாபும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஜாப் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நிறைய பேர் வாடகை கேட்குறீங்களா, இல்லைங்கன்னு சொல்ல முடியறதில்ல நம்மளால். அதனால் ஒரு சில இடத்துல கேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ லோக்கல் கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர் லோக்கலில் இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு கேட்டிங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். வெளியூர்லேருந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க.